இன்று கல்முனை பிராந்திய இணையம் கனடா நடாத்தும் மாபெரும் ஒன்றுகூடு. இந்த ஒன்றோட 2வது வருஷமாக இந்த மில்லிகன் பார்க்கில் நடக்குது. போன வருஷம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த வருஷம் அதை விட இன்னும் மெருகூட்டி நல்ல சிறப்பாக இருக்குது. ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி இங்கே வந்திருக்குமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்முனை பிராந்திய மக்களின் வருடாந்த ஒன்று உடலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒன்று உடல் மில்லிகன் பார்க்கில் இடம்பெற்று கொண்டு இருக்குது. இங்கே நம்மளோட பாரம்பரிய உணவுகள், நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகள், அதோடு சேர்த்து வேடிக்கை வினோதமான இன்னும் பல நிகழ்ச்சிகளும் நடக்க காத்திருக்குது. தொடர்ந்தும் என்னோட இணைஞ்சிருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நேர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அனைவருக்கும். இன்று கல்முனை பிராந்திய இணையம் கனடா நடாத்தும் மாபெரும் ஒன்றுகூடல். இந்த மாபெரும் ஒன்றுகூடலில் அனைத்து கல்முனை பிராந்திய இணைய மக்கள் அனைவரும் தமிழ் சமூக மையத்துக்கு $10,000 காசோலையை கையளிப்பதற்காக எங்களுடைய பணிப்பாளர் ரமணன் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த காசோலையை கொடுப்பதற்கு அங்கத்தவர்கள், கோஆர்டினேட்டர், பணிப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய கொடையாளிகளும் கூட இதில் இருக்கிறார்கள். அவர்களும் கூட இதில் கலந்து கொண்டு இந்த காசோலையை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ரமணன், நீங்கள் எதுவும் சொல்ல விரும்பினால்? நன்றி. இப்படியான சந்தர்ப்பத்தில் கல்முனை பிராந்திய மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தமிழ் சமூக மையம் சார்பில் அடுத்த வருடம் கட்டுமானத்தை ஆரம்பிக்க வேண்டும், எல்லோரும் சேர்ந்து இந்த கட்டுமானத்தில் பங்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விஸ்வண்ணாவும் அவருடைய அணியினரும் இந்த நல்ல முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதில் பங்களிப்பு வழங்கிய அனைவருக்கும், அதை வேளையில் இந்த ஒன்று கூடல் ஏற்பாடு செய்திருக்கின்றவர்கள், தொடர்ச்சியான இப்படியான மக்கள் சந்திப்புகளின் மூலமாக எங்கள் மண்ணின் வாசத்தை தொலைத்து விடாமல் இது போன்ற புலம்பெயர் தேசத்திலும் நாங்கள் தொடர்ந்து ஊரோடும் உறவுகளோடும் ஒன்றாகி இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைவருக்கு நன்றி. அதை பிரதான நோக்கமாக கொண்டு வருவாகின்ற தமிழ் சமூக மையத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அடுத்த வருடம் நிச்சயமாக இந்த கட்டுமானம் ஆரம்பிக்கின்ற போது அனைத்து நன்கொடையாளர்களையும் எங்களுடைய தமிழ் சமூக மைய கட்டுமான ஆரம்ப பணியில் உங்களையும் இணைத்துக் கொள்ள நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த கல்முனை பிராந்திய இணையம் அனைவரும் சேர்ந்து அதில் உள்ள அங்கத்தவர்கள், அந்த எமது கல்முனை மக்கள் எல்லாரும் சேர்ந்து வழங்கும் ஆதரவு தான் இது. இந்த நிதி எமது கனடாவில் வாழும் இளம் சமுதாயத்துக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த கட்டும் அந்த கம்யூனிட்டி சென்டர் எமது வருங்கால பிள்ளைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் இருக்கும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் நாங்கள் இந்த அன்பளிப்பை செய்கிறோம். இது நாங்கள் எங்களது கல்முனை பிராந்தியத்தால் மனமு நாங்கள் வழங்குகிறோம். நன்றி, வணக்கம். ரமணன் அவர்களுக்கும் நன்றி. எமது கல்வி பிராந்திய மக்கள் எல்லோரும் இணைந்து இந்த அன்பளிப்பை வழங்குகின்றோம். நாங்கள் எமது இந்த தமிழ் சமூக மையமானது கனடாவில் வாழ்கின்ற தமிழ் சமூகத்திற்கான ஒரு நிரந்தர கட்டிடம் ஒன்று இல்லாத குறையினை வெகு விரைவில் நிவர்த்தி செய்வதற்காக அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த ஒத்துழைப்பினை வழங்கி எதிர்காலத்தில் இந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கான தேங்காய் திருவுதல் போட்டியானது இடம்பெற்று கொண்டிருக்குது. சத்யா
வணக்கம் சஞ்சய் அண்ணா. வணக்கம் சது, வணக்கம் உறவுகளே. எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கேன். நீங்கள்? நல்ல சுகம் அண்ணா. இப்போ நடைபெற்று முடிஞ்சது எப்படி இருக்குது? இனி நடக்க போகிறது என்னென்ன? இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு கனடாவால் கல்முனை பிராந்திய இணைய மக்களின் கோடைகால ஒன்றுகூடல். இந்த ஒன்றுகூடல் 2வது வருஷமாக இந்த மில்லிகன் பார்க்கில் நடக்குது. போன வருஷம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த வருஷம் அதை விட இன்னும் மெருகூட்டி நல்ல சிறப்பாக இருக்குது. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விருந்தோம்பல் கிச்சனால், லைஃப் கிச்சனால் வந்து அப்பம் போட்டவங்க, பால் அப்பம், ரெகுலர் அப்பம். அதே போல் அகிலன் என்று ஒருவர், அவர் வந்து ஃபுல்லாக அவர் வளமையாக அப்படி தான் ஸ்பான்சர் பண்ணுறவர். பான் பருப்பு கறி சம்பல் என்று சொல்லி அது ஒரு சாப்பாடாக இருந்தது. அதுக்கு பிறகு மத்தியானம் பாபிக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சுவைச்சிருப்பீங்க, நல்லா டேஸ்டான மதிய சாப்பாடு. இப்போ சாப்பாடு முடிஞ்சு டெசர்ட்டாக நீங்கள் இந்த கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாயாசம், நல்ல எல்லாம் நட்ஸ் எல்லாம் போட்டு, சபரிசி எல்லாம் போட்டு நல்ல பாயாசம் இருக்குது. இதுக்கு பிறகு என்னன்னா சுடு சோளன், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோளனுக்குள்ள உரிக்கிறாங்க, அதை உரிச்சு அவிச்சு தருவாங்க. அதுக்கு பிறகு பின்னேரம் சுட சுட கிழங்கு பறியும், கூனிச்சூள் சம்பலும், டீயும் இருக்குது. அதுக்கு பிறகு அரிசலா வச்சுட்டு எழுப்பும், பரிசளிப்பும் இருக்குது. அதோட பிள்ளைகளுக்கான விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, 3 பரிசுகள் இருக்குது. அப்படி இந்த முறை நம்ம தமிழ் சமூக மையம் அதே போல இந்த இணையத்தால் போன வருஷமும் இந்த வருஷமும் நடைபெற்ற ஒன்றுகூடலாக இருக்கட்டும், அல்லது மக்களின் பங்களிப்பாக இருக்கு, எல்லாத்துலேயும் சேர்த்து எல்லார ஒத்துழைப்போடையும் $10,000 திரட்டி அதை உலக சமூக மையத்துக்கு, தமிழர் சமூக மையத்துக்காக நன்கொடையாக அந்த கட்டட நிதிக்காக கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் போன வருஷம் மக்கள் கொடுத்த நன்கொடை பணத்திலையும் இந்த ஒன்றுகூடலால் வந்த வருமானத்திலையும் அவங்க தாயத்தில் பல வகையான வேலை திட்டங்களை செய்திருக்கிறாங்க. குறிப்பாக தென்கிழக்கு பிரதேசத்திலையும், கிழக்கு பிரதேசத்தில், மற்ற மலையகத்தில் பல பக்கத்திலையும் பல வகையான வேலை திட்டங்களை அவங்க செய்திருக்கிறாங்க. இந்த முறை மக்கள்கிட்ட கேட்குறாங்க, அவங்க வற்புறுத்தையில் மக்களாக முன்வந்து பல நன்கொடைகளை கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட செயற்குழு உறுப்பினராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாரும் இந்த நன்கொடைகளை கொடுத்து இந்த கல்முனை பிராந்திய இணையத்துக்கு மேலும் வலுப்படுத்தி பல்வேறு வகையான வேலை திட்டங்களை செய்கிறதுக்கு அவையிலும் ஒரு பங்காளராக இருக்கிறாங்க. அதே வேளையில் இந்த ஒன்றுகூடலுக்காக நீங்களும் இங்கே வந்து உங்களோட நேரத்தை காலையிலிருந்து இப்போ வரைக்கும் செலவழித்து இந்த மக்களோட இந்த நிகழ்வுகள் எல்லாம் படம் பிடித்து உங்களோட வீலாக்ஸில் நீங்கள் போடுறதுக்காக சது வீலாக்ஸுக்கும் உங்களோட இந்த சப்ஸ்கிரைபருக்கும் உங்களுடைய ஆதரவாளர் அன்பர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களோட யூடியூப் சேவை இன்னும் தொடரணும் என்று வாழ்த்துறோம். நன்றி சது. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்ளும். நன்றி. மிக்க நன்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய போசனத்துக்கான லைன் வந்து அங்கே ஆரம்பிச்சு அப்படியே லைன் போய் அங்கே முடிகிற அளவு வரையில் மிகப்பெரிய ஒரு லைன் ஒன்று நிற்குது.
கதிரையில் இருந்து ஒட்டுமடியா செஞ்சு கொண்டிருக்கிறோம். யூடியூப்காரர்கள் இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உறவுகளை தயவு செய்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுங்க. வணக்கம். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்முனை பிராந்திய மக்கள் இணையத்தின் தலைவர் விசு கணபதி பிள்ளை அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. வணக்கமங்கள். வணக்கம் தம்பி. நீங்கள் இவ்வளவு தூரம் மினக்கட்டு எங்களுக்காக ஓடோடி வந்து கல்முனை பிராந்தியம் அது மட்டுமல்ல, கல்முனை இணையம் சார்பாகவும் அந்த இணையத்தில் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த உங்களோட மாதிரியான யூடியூப் காராக்களால் தான் எங்களுடைய பப்ளிக் சேவை இன்னும் சிரமமாக நடந்து கொண்டிருக்கு. அதில் முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி அங்க. ஏனென்றால் இந்த எல்லாருக்கும் எல்லா எண்ணங்களும் இல்லை. இது ஒரு மனிதமான சேவை. இந்த யூடியூப்ன்றது ஒரு நினைச்ச உடனே செய்து முடிக்கிற காரியம் இல்லை. எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் இது செய்கிறாங்கன்றது இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாம் பெட்ரோல் அடித்து போய் அண்டே நாளை மினக்கெடுத்தி எங்களை எல்லாரையும் உறவாடுறதுக்கு உங்களை போன்ற ஆக்கள் தான் இதை எங்களுக்கு சாரிங்க. இந்த சமூக சேவைக்கான முதலிடத்தை மீடியாக்காராக்களுக்கு முதல் நன்றி. நன்றி. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச நிகழ்வும் சரி, இப்போ இனி நடக்க போகிற நிகழ்வும் சரி, எப்படி இருந்துச்சு? நான் வந்து கனகால சேவிஸ் ஆனால் நான் இன்று நேற்று நான் இதை துவங்கப்பட்டதில்லை. நான் வந்து 13 வயதிலிருந்தே வின்சென்ட் போல் சபையிலிருந்து YMCA அப்படியான இதுகளில் ஆரம்பத்து காலகட்டத்திலிருந்தே நான் வயது போன ஆட்களுக்கு நல்ல உதவிகளை செய்து வந்தேன். நான் மட்டுமில்லை, என்னுடைய நிர்வாகத்தில் இருக்கிற கட்டமைப்புள்ள உள்ளவர்களும் என்னுடைய வயதுக்கு மூத்தவர்களோடு தான் நான் கூடுதலாக பழகினேன். அதனால தான் எனக்கு அவங்களுடைய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது. அப்போ இங்கேயும் வந்து நான் வந்து ஒவ்வொன்றும் பழகி கொண்டு வரக்குள்ள எங்களுடைய மக்கள் பிரிந்து வாழ்கின்றார்கள். அவங்களை ஒருங்கிணைப்பு செய்யணும். அதாவது எப்படி ஒருங்கிணைப்பது? அப்போ இப்படியான சமூகத்தில் எந்தெந்த ஊர், அந்த ஊர் மக்களை நாங்கள் ஒன்று சேர்க்கிறதுக்கு ஒரு வழி கல்முனை பிராந்திய இணையம். என்னக்குள்ள நட்பட்டிமுனை, சேனக்குடியிருப்பு, நீலாவணை, பெரிய நீலாவணை, பாண்டூப்பு, கல்முனை என்று நாங்கள் ஒருமிச்சு ஒரு குரலோட ஒரு குடையோட நாங்கள் எல்லாரும் பயணிக்கிறதுக்காகத்தான் இப்படியான ஒரு நிகழ்வை நாங்கள் ஆரம்பிச்சினாங்க. மற்றது விருந்தோம்பல் என்ற விஷயம். மற்றது நாங்கள் உடனே சமைச்சு உடனே கொடுக்கக்குள்ள அதுக்கு டேஸ்ட் வேறு. இப்போ ஆடெல்லாம் நாங்கள் அடித்து மரினேட். அதே போல் கோழி ஃப்ரெஷ்ஷாக வாங்கித்தான் மரினேட் பண்ணேன். அதுக்கு ஸ்பெஷலான ஒரு ஆள் இருந்தார், அஜந்தா ஞானமுத்து. அவர் தான் இந்த முறை இது செய்திருந்தார். என்னன்னு சொன்னால் மரினேட் பண்ணுறதை தண்ட கையாலே எனக்கு அவ்வளவு மரினேட் பண்ணி தந்தார். அப்போ ஒரு ஆள் தான் அந்த கை வச்சது. அவர் டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதோட இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ் சமூக மையத்துக்கு
ஒரு 10,000 ரூபாய் நீங்க அன்பளிப்பு செய்திருந்த நீங்க. இது கொடுக்க வேண்டிய கட்டம் என்னென்னா, நாங்கள் எல்லோரும் தமிழர்கள். ஓ. எங்களுக்கு தமிழர்களுக்காக இருக்கிறதுக்கு ஒரு 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 இடத்தை அவங்க தேடிக்கொண்டு செயல்படுறார்கள் என்றால் அது மிகவும் முக்கியமான விடயம். எங்களுடைய சந்ததிகள் வாழ வேணும், எங்களுடைய தமிழ் வாழ வேணும், தமிழ் சமூகம் வாழ வேணும், தமிழ் சமூகத்தில் எங்களுக்கான தனி மதிப்பொண்டு வர வேணும் என்றதுதான் எங்கள் தமிழ் சமூக மையத்தில் உள்ள ஆக்கள்ற எண்ணங்கள். அந்த எண்ணம் நாங்களும் அவங்கள பங்கு பற்றினா தான் அந்த பங்கு பெற்ற விஷயத்துல அவங்களுக்கும் எங்களோட சேர் ஒரு $10,000 கொடுக்கக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூபா போட்டாலே போதும். அதோட எங்களோட சந்ததியினருக்கு ஒரு காலத்துல கனடாவிலேயே ஒரு பதிக்கப்பட்ட ஒரு பொறியியல் மாதிரி தான் இது உண்டு. பொறிக்கப்பட்டிருக்கும் தமிழர் சமூக மையம் என்று பொறிக்கப்பட்டால் அது யாராக தமிழராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு குடையின் கீழ் வந்து அவர்களுக்கு இன்னும் பல விடயங்களை நாங்கள் உதவி பண்ணத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மேலும் கிடைத்தால் நாங்கள் அந்த இதை உதவியிலையும் செய்யறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் இதே போல ஒவ்வொரு சங்கங்களும் அதை செய்யணும்ன்றதுல நான் கொஞ்சம் கவனம் எடுக்கிறேன். அதே நாங்கள் பழைய கொண்ட விதத்துல தான் இவ்வளவு பேருக்கும் போன் அடிக்கினான், ஒவ்வொருத்தருக்கும் நோட்டீஸ் அனுப்பி எல்லாரும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த மக்களுக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கோவாலண்ணன், எங்களுடைய அருண் குலசிங்கண்ணன், இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இலங்கை முன்னாள் வர்த்தக சங்க தலைவர், பொருளாளர், அவங்கெல்லாம் தேடி வந்ததுக்கான காரணம் அன்பின் நிமித்தம். இவங்க ஒரு சும்மா வரையில்லை, அவங்க கூட எங்களுக்கு மட்டக்களப்பில் ஒரு 10 வீட்டு திட்டத்தை கட்டித்தாரத்துக்கு என்னோட பொறுப்பு தந்து அந்த 10 வீட்டு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கான பழைய நிர்வாகத்தில் இருந்தாலும் இப்போ புது தலைவராக வந்திருக்கிறார் கோவாலண்ணன் அவர்கள். இந்த கோவாலண்ணனை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நல்லா தெரியும். வணக்கம் அண்ணா, நீங்கள் இங்கே வந்தது ஒரு பெருமைக்குரிய விஷயம். வணக்கம் 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 நேர்களே. ஒரு அருமையான இந்த கனடிய மண்ணிலே எத்தனையோ அமைப்புகள் உருவாகி இருந்தாலும் கூட எங்களுடைய மட்டக்களப்பு பிராந்தியத்தினுடைய முதன்மை சமூக சேவையாளர்கள் விளங்குகின்ற பொற்கரங்கனுடைய அமைப்பினுடைய தலைவர், என்னுடைய அருமை நண்பர் திரு விசு கணபதி பிள்ளை அவர்களுடைய நெறியாள்கையிலே தாயகத்திலையும் சரி இங்கேயும் சரி பல வாழ்வாதாரமற்றவர்களுடைய மேம்பாட்டுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அருமை நண்பருடைய அன்புக்கு இணங்கத்தான் நாங்கள் இன்று இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லை, இவருடைய இந்த நிகழ்வினாலே தாயகத்திலே பலர் பயனடைந்திருக்கின்றார்கள். எங்களுடைய இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கத்தினுடைய ஒரு சிறந்த சமூக சேவையாளர் விருதை பெற்ற திரு விசு கணபதி பிள்ளை அவர்கள் எங்களுடைய இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலே ஒரு நடுவராக இருந்து அந்த மட்டக்களப்பு மக்களுடைய ஒரு அபிலாசைகளை தீர்க்கின்ற வகையிலே அங்கே வாழ்வாதாரமற்ற மக்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு 10 குடும்பத்துக்கு 2 அறை, சமையலறை, மற்றது ஒரு கழிவறை உட்பட ஒரு ஒவ்வொரு வீடுமாக அங்கே கட்டி முக்கியமாக எல்லா வேலையும் முடிந்த நிலையிலே இப்பொழுது கையெழுப்பதற்கான நிலையிலே இருக்கின்றது. அந்த திட்டத்திற்கெல்லாம் எங்களுடைய இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கம் அந்த திட்டத்தை செய்திருந்தாலும் கூட அதற்கு எங்களோடு நின்று உதவி செய்து எங்களுக்கு இந்த நிலையை உருவாக்கி தந்தவர் திரு விசு கணபதி பிள்ளை என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் அப்படியுடைய அந்த செயற்பாடு தான் இன்றைய பாருங்கள், இன்று மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இங்கே அலைமோதி கொண்டிருக்கின்றது என்றால் அவர்களுடைய சேவையும் அவருடைய அன்பாரும் தான். ஆகையினாலே அவருடைய இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று மட்டுமில்லை, எங்களுடைய முன்னாள் தலைவர் திரு சோம சச்சிதானந்தம் அவருடைய நெறியாளர்கள் அவர் தலைவராக இருந்த காலத்திலே தான் இந்த மட்டக்களப்புக்கு 10 வீடு கட்டி கொடுக்கின்ற அந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த 10 வீடு என்பது சாதாரணமான ஒரு செயற்பாடு அல்ல, மிக கடினமான உழைப்பின் மத்தியிலே எங்களுடைய இங்கே வந்திருக்கின்றார் எங்களுடைய உபதலைவர் திரு கேதானடா அவர்கள், இங்கே பொருளாளர் திரு கருணா அவர்கள், எங்களுடைய முன்னாள் பொருளாளர் தற்போதைய பொருளாளர் திரு அருண் குலசிங்கம் அவர்கள், செயலாளர் திரு சோம சச்சிதானந்தம் அவர்கள், இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு நாங்கள் விசு கணபதி பிள்ளை அவர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டிருக்கின்றோம் என்றால் அவருடைய அந்த செயற்பாடு தான் முக்கிய காரணம். அவருடைய இந்த செயற்பாட்டாலே எங்களுக்கு மனநிறைவு ஏற்படுகின்றது. எங்களுடைய இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கத்தினுடைய அந்த நிகழ்ச்சிக்கு தம்மை ஒரு மிக முக்கியமாக அர்ப்பணித்து இன்றைக்கு எங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்துகின்றவர். அது மட்டுமில்லை, எங்களுடைய சகோதரர் அவர்கள், இவர்தான் எங்களுடைய இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கத்தினுடைய விழாவிலே பிரதம ஒலிபரப்பாளராக வந்திருந்தவர். ஆகையினாலே இந்த அருமையான சந்தர்ப்பத்தையும் கேட்டுக்கொண்டு வணக்கம் உறவுகளே. உண்மையிலே கல்முனை மக்கள் நான் நினைக்கிறேன் வருடம் தோறும்
மிக மிக சிறப்பாக இங்கே பார்க்கின்ற பொழுது குடும்பமாக வந்து எல்லா மக்களும் தங்களுடைய ஒரு ஊரின் நிகழ்வு நடைபெறுகின்ற அந்த உணர்வோடு வந்து பங்கு பெற்றுவதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கட்டாயம் தவறாது பங்கு கொள்ள வேண்டும் என்ற எங்களுடைய அன்பு, எங்களுடைய விசு. உண்மையிலே அந்த மட்டக்களப்பு மக்கள், அந்த மீன்பாடும் தேன்நாட்டின் அருமையான மக்கள், அந்த கூட்டத்தோடு எங்களுக்கு விசு அவர்கள் இந்த எங்களுடைய இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கத்தினுடைய அந்த 10 வீட்டு திட்டத்திற்கு உதவியது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரியதொரு பெரும் பேறு என்றுதான் குறிப்பிடலாம். அந்த வகையிலே இந்த மக்களோடு நாங்கள் இன்றைய மாலை பொழுதை கழிக்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே நிற்கின்ற எல்லோரும் முன்னாள் தலைவர்கள். இங்கே கேதா அண்ணா நிற்கிறார், அதுபோன்று எங்களுடைய கோபால் அண்ணா இருக்கிறார், அதுபோன்று அந்த சங்கத்துக்காக உழைக்கின்ற பொருளாளராக மற்றும் செயலாளராக இருந்த அத்தனை உறுப்பினர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். வந்தும் சிலர் போயிருக்கிறார்கள். எனவே கல்யாண சுந்தர அண்ணா அவர்கள் முன்பே வந்து சென்று விட்டார். எனவே மீண்டும் இந்த விழா சிறக்க இந்த அருமையான ஒன்று கூடலிலே நாங்கள் எல்லாம் பங்கு பெற்றுவது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு மன நிறைவை தருகிறது. எனவே மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.